தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். எங்களுக்கு நிரந்தரமான பணி வேணும், வேலை வேணும், வேலை பழிக்கணும், சம்பளமும் மாநகராட்சியில் என்ன கொடுக்குறாங்களோ சம்பளம், அந்த சம்பளம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு உரிய சம்பளம் கிடையாது. எங்களோட வேலை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும். எல்லா மாநகராட்சியிலையும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். 80 ரூபாயில இந்த வேலை இப்ப அதுக்கு 5000 தான் கொடுக்குறா. எங்களுக்கு கட்டாது. இதை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்? வாடகை வீட்டுல இருக்கிறோம். வாடகை சம்பளம் கொடுக்க முடியல. காலையில வேலைக்கு வந்தா டீ சாப்பிடுறோம், பலகாரம் சாப்பிடுறோம். எங்களுக்கே 50 ரூபா ஒரு நாளைக்கு செலவாகுது. இதை வச்சு நாங்க புள்ள ஊட்டிய வச்சு எப்படி நாங்க போராடுவோம்? சாப்பிட வசதி இல்லை. எங்களுக்கு 15000 சம்பளம் போடுங்க. ஃபர்ஸ்ட் 80 ரூபா சம்பளத்துல எங்களை சேர்த்தாங்க. 80 ரூபா உங்களுக்கு கூட்டுவான், உங்களை பரிமண்ட ஆக்குவான், நீங்க வாங்க அப்படின்னு எங்களை கொண்டாந்து சேர்த்தாங்க. சரின்னு நாங்க சம்மதிச்சு நாங்க சேர்ந்தோம். எங்களுக்கு 2600 ரூபா சம்பளம் கொடுத்ததுல இருந்து ரொம்ப நாள் எங்களுக்கு கஷ்டப்பட்டு பரிமண்ட ஆக்குவான்னு நாங்களும் 16 வருஷமா போராடணும். யாருமே எங்களுக்கு இந்த ஒரு உதவி செய்யவே இல்லை. எங்களுக்கு சாகுள்ள வரைக்கும் எங்களுக்கு மாநகராட்சி எங்களுக்கு சம்பளம் வேணும். எங்களுக்கு அது ஒப்பந்தமா எங்களுக்கு இந்த சம்பளம் கிடைக்கணும். 2500 ரூபாயில இருந்து வேலை பார்த்தோம். வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, கிளார்க்கு வரலாம் சொன்னாரு, சம்பளத்தை ஏற்றி போடுறோம்னு சொன்னாங்க. ஏற்றியே போடல. நான் 15 வருஷமா வேலை பார்க்குறேன். எங்க வீட்டுக்காரரும் செத்து போனாரு, என் மகன் செத்து போனாரு. நாங்கள் 2 பிள்ளைகளை வச்சுக்கு இந்த 5000 ரூபா வச்சு நான் என்ன சமாளிப்பேன்? ஒரு காலையில 6 மணிக்கெல்லாம் போறோம். ஒரு டீ கூட குடிக்க முடியல. நாங்கள் என்னத்தை வச்சு சாப்பிடுவோம்? ரேஷன் கடை அரிசி வாங்க போனா வீசி கிடக்கு, சாப்பிட மாட்டேங்குது பிள்ளையே. நாங்கள் என்ன செய்வோம்? எல்லாரும் போல மெட்ராஸில் நடக்கிற மாதிரி எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி போடணும். இந்த கான்ட்ராக்ட்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் ஏற்றி தரேன்னு சொன்னாங்க. நகராட்சி காலத்துல இருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தருவோம் அந்த தருவோம்னு சொல்றாங்க. ஆனா கொடுத்த குறைச்ச பாடு தான் கிடைக்கும் போல கூட்ட மாட்டேங்கிறாங்க. சரி இப்போச்சும் சேர்த்து தாரேன்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. நாங்க அதிகமான வேலை தான் நாங்க செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதாவது எங்களுக்கு கரெக்டான சம்பளம் வழங்கப்படுவது தான் நாங்க கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க இத்தனை வாட்டையே நாங்க கூட்டத்தை போட்டு நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. ஸ்டாலின் எங்களுக்கு அறிவிக்கல. எங்களுக்கு எல்லா ஊருக்கும் அறிவிச்சுட்டாரு, ஆனா எங்களுக்கு அறிவிக்கல. எங்களுக்கு தக்க சம்பளத்தை கொடுங்க. 800 ரூபா சம்பளத்துல இருந்து வேலை பார்க்குறேன். ஆனா இன்னும் சம்பள பற்றாக்குறையாத்தான் இருக்கு. அந்நாடு ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம் வாங்குறேன். இந்த 400 ரூபாயில நான் காலையில வரணும், 2 இட்லியை சாப்பிடணும். பட்னி பசிமா வேலை பார்க்க முடியாது. அப்ப இதுக்குமே 100 200 போயிருது. இந்த மிச்சத்தை வச்சுட்டு நாங்க எப்படி எங்க குடும்பத்தை ஓட்டுறது? பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க, நோய் நொடி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கத்துல இருக்கிற சங்கராபுரத்துல கூட பஞ்சாயத்துல கூட 500 ரூபா சம்பளம் போடுறாங்க. இந்த 400 ரூபாய் கொடுத்து நாங்க என்ன பண்றது? நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு விமோசனை பிறந்ததாவே இல்லை. எனக்கு இப்போ 6000 சம்பளம் கொடுத்ததில்ல. நான் டிரைவராக பார்க்குறேன். 6000 சம்பளத்தில் சார் இப்போ 5500 ரூபா தான் சம்பளம் வருது. நாங்கள் இப்போ போராட்டம் எவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் போகிற செலவே இப்போ நானும் என் பொண்டாட்டியும் போகிறோம். போகிற செலவே பெட்ரோலுக்கே ஆகி போயிடுது சார். நாங்கள் இப்போ ஒரு வாடகை வீட்டில் தான் காரைக்குடியில் இருக்கிறோம். கீழூர்ணிய பகுதியை சேர்ந்தாங்கன்னா நாங்கள் சாகு வரைக்கும் போராட்டத்துக்கு எத்தனையோ பேருக்கு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் அதுக்கு ஒன்றும் முடிவு தெரியலை. சாகு வரைக்கும் இந்த சம்பளத்தை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கலைன்னா கடைசி வரைக்கும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் சார்.